வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து 8ஆம் தேதி சிந்தனையாக அறிஞர்களின் வழிமுறைகள் என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். அந்தந்த காலத்தே ஒவ்வொரு மதத்திலேயும் ஒரு அறிஞர் மகான் தோன்றி மனிதர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய எண்ணத்தையும் உடல் ஒழுக்கத்தையும் மாற்றுவதற்காக சில வழிமுறைகளை அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள். மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசம், அந்த தேசத்தினுடைய தட்பவெட்ப நிலைகள், அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மனிதர்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களோ பழக்கத்தின் காரணமாக பழைய நெறியிலேயே வாழ்ந்து கொண்டு அதை ஊதாசீனப்படுத்தி கொண்டு இன்னும் அறியாமலேயும் அலட்சியத்திலேயும் உணர்ச்சி வயத்திலேயும் மயக்கத்திலேயும் பழக்கத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் சில மயக்க நிலைகள் சமுதாயத்தில் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. காலத்தால் சமுதாயத்தில் உள்ள மனிதர்களுடைய அந்த மனோதத்துவ கலையிலேயும் விஞ்ஞான கலையிலேயும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவ்வப்போது சில மாற்றங்களை, அதாவது முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் சொல்லிய கருத்துக்களை, வழிமுறைகளை, அதற்கு அப்பால் வந்த அறிஞர்கள் சில மாற்றங்களை உருவாக்கி மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது தற்சமயம் ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னாலும் காலத்தால் மனிதர்களுடைய அறிவாட்சி தரம் உயரும் போது அந்த அறியாமையிலிருந்தும் பழக்கத்திலிருந்தும் விடுபட்டு அறிஞர்களுடைய வழிமுறையில் நிச்சயமாக நடப்பார்கள் என்ற அருட்தந்தை அவர்கள் அறிஞர்களுடைய வழிமுறைகள் நிச்சயமாக இன்றைக்கு இல்லை என்றாலும் வருங்காலத்தில் அதை கடைபிடிக்கக்கூடிய அறிவாட்சி தரம் மக்களிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் வாழத் தெரியாதவர்கள் வாழுகின்ற நாட்டில் ஆழத் தெரியாதவர்கள் ஆட்சி நீடிக்கும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருப்பார் அருட்தந்தை அவர்கள். கல்வியில் மேம்பட வேண்டும் மக்கள் அனைவரும் என்பதற்காக இந்த கல்வித்துறை மிக வளர்ச்சி பெற்று மக்களுக்கு கல்வி முறை பெருக பெருக அவர்களுடைய அறிவாட்சி தரம் உயரும். அறிவாட்சி தரம் உயரும் போது பழைய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று அறிவின் மூலமாக அறிஞர்கள் சொன்ன வழிமுறைகள் நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சிந்தனையை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அருட்தந்தை அவர்கள். அதை ஒரு பாடலின் மூலமாக கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம். மனம் புலன் உணர்வினில் மயங்கிடம் மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனமே விரிந்து அறிவெனும் மாப்பதம் எய்திடம் மனம் அறிவான மனிதனும் தெய்வமே. மனமது இயற்கையதன் மாபெரும் நிதியலோ, மனதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே, மனதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர் என்ற ஒரு கவியின் மூலமாக மனதில் இருக்கின்ற பழக்கங்களை எல்லாம் மாற்றி அறிவின் மூலமாக உயர உயர அறிவில் உயர்வு பெறுகிறான். அறிவில் உயர்வு பெற்றால் அன்பும் கருணையும் பெருக்கெடுத்து வருகிறது. அப்போது சக மனிதர்களோடு ஒத்தும் உதவியும் வாழுகின்றான். அறிஞர்களுடைய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் அவனுள் வரும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்யலாம். ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எங்கள் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும், இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும், எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். கோயில் என்றால் கோபுரம் காட்டும் கொள்கை உண்டு அங்கே, எண்ணம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு,
ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி என்றொரு பாடல் இந்த இடத்திற்கு சரியாக பொருந்தும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.